உண்மையில் பார்த்தீங்கன்றால் பிஆருக்கு நிதிஷ்குமாருக்கு 35,000 கோடி உண்மையாக தருகிறார்கள். அதுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடுக்கு 16,000 கோடி கடனாக கூட தரவில்லை. அது கடனுக்கு கேரண்டியாக ஹிந்தி பேசுகின்ற பிஆருக்கு 35,000 கோடி சொலையா இருக்கு. ஹிந்தி பேசாத ஆந்திர பிரதேசத்துக்கு 16,000 கோடிக்கு வெறும் உத்தரவாதத்தை மட்டும்தான் இந்த அரசு. சந்திரபாபு நாயுடு விஷயம் தெரிஞ்சவர் தான். கண்டிப்பாக இந்த மைனாரிட்டி அரசு வீழ்கின்ற நிலை வெகு விரைவிலே வரும். மைனாரிட்டி அரசு தன்னை பிரதமராக இருக்குவதற்காக காலாக இருக்கின்ற ஆந்திராவுக்கும் பிஆருக்கும் அப்படியே இந்த 2 பேர் மட்டும் சொன்ன வெண்ணைய சொல்லாம இருக்காங்கல்ல. ரோட் ஷோ போட்டார்ல இன்னைக்கு சென்னையில வெஸ்ட் மாம்பலத்துல ஆண்டார்ல, என்ன பண்ற திரும்பி குறிப்பா மூடி வரைச்சாங்க. அந்த மெட்ரோ ரயில் ஒப்புதல் கொடுத்தாங்களா? இல்ல, வெறும் ரோட் ஷோ பிரதமர் தான் மோடி. தமிழ்நாட்டு மக்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். தகுந்த பாடத்தில் நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிதி அறிக்கை பெற்றார். இதை பார்த்தீர்கள் என்றால் ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு 16,000 கோடி கொடுப்பது போல் இருக்கு, ஒரு தோற்றத்தை உருவாக்கிறார். உண்மையில் பார்த்தீங்கன்றால் பிஆருக்கு நிதிஷ்குமாருக்கு 35,000 கோடி உண்மையாக தருகிறார்கள். அதுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு. ஆனால் ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடுக்கு 16,000 கோடி கடனாக கூட தரவில்லை. அது கடனுக்கு கேரண்டியாக சந்திரபாபு நாயுடு கேரண்டி எடுத்துக்கலாம். போய் நான் 16,000 கோடி கடன் வாங்குறேன், இதுக்கு அவர் அமராவதி தலைநகரை கட்டுவதற்கு உத்தரவாதத்தை ஒன்றிய அரசு மட்டும்தான் தரும். அதற்கான வட்டியையும் அசலையும் அவர்தான் யாரு சந்திரபாபு நாயுடு இப்ப தர வேண்டும். ஆந்திரா அரசு தான் தர வேண்டும். இதில் என்ன தெரிகிறது என்றால் இந்தி பேசுகின்ற பிஆருக்கு 35,000 கோடி சொலையா எடுத்து கொடுத்துட்டார். ஆனால் இந்தி பேசாத ஆந்திர பிரதேசத்துக்கு 16,000 கோடிக்கு வெறும் உத்தரவாதத்தை மட்டும்தான் இந்த அரசு இருக்கு. இதுல என்ன தெரியுது? சந்திரபாபு நாயுடு விஷயம் தெரிஞ்சவர் தான். கண்டிப்பாக இந்த மைனாரிட்டி அரசு வீழ்கின்ற நிலை வெகு விரைவிலே வரும் என்று நான் கூறுகிறேன். அதே போல் ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா நான் சொன்னோம், எங்கள் முதல்வர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது என்ன சொன்னார்? எனக்கு வாக்களித்தவருக்கும் சரி, எனக்கு வாக்களிக்காதவருக்கும் நான் முதலமைச்சர், அவர்களுக்கு முன்னேற்றத்திற்காக நான் உழைப்பேன். அவர்கள் ஏன் நான் மு.க. ஸ்டாலின் வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்பட்ட அளவுக்கு என் செயல்பாடு இருக்கின்றார். அதே தான் தொடர்ந்து இன்றைக்கு 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சிக்காக செல்கிறார். ஆனால் மோடி என்ன பண்றார்? அவருக்கு வாக்களித்த மக்கள் கூட ஓட்டு செலவு செய்யல. இப்போ மைனாரிட்டி அரசை தன்னை பிரதமராக இருக்குவதற்காக தக்க வைப்பதற்காக காலாக இருக்கின்ற ஆந்திராவுக்கும் பிஆருக்கும் செயல்படுகிறார். அப்படியே இந்த 2 பேர் மட்டும் சொன்ன வெண்ணைய சொல்லாம இருக்காங்கல்ல. சொல்றதுக்கு காரணம் என்னமோ அவன் தங்களை காப்பாத்திக்கிறாங்களா? நீ சொன்னா எல்லா பேரும் சொல்லு. இல்ல சொல்லாம தமிழ்நாட்டில இருந்து எங்க முதலமைச்சர் கேட்டாரு 37,000 கோடி நம்ம கேட்டோம். எதுக்கு? வெள்ளத்தால். சென்னையில வெள்ளம் வந்தது, தூத்துக்குடியில வெள்ளம் வந்தது, கேட்டோம்ல. எவ்வளவு கொடுத்தாங்க? 257 கோடி. அது நம்மளுடைய காசு தான். அவங்க காசா இது வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல. பெட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுக்கல? அவங்க நம்ம பழி வாங்குறாங்க. வந்தாரு ரோட் ஷோ போட்டார்ல இன்னைக்கு சென்னையில வெஸ்ட் மாம்பலத்துல ஆண்டார்ல, என்ன பண்ற திரும்பி குறிப்பா மூடி வரைச்சாங்க. ஏன்னா அவர் ஏழைகள் இருப்பதை பார்க்க கூடாது. கோயம்புத்தூர்ல போய் ரோட் ஷோ போட்டால, அங்க மெட்ரோ ரயில் ஒப்புதல் கொடுத்தாங்களா? இல்ல, வெறும் ரோட் ஷோ பிரதமர் தான் மோடி. தமிழ்நாட்டு மக்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள். தகுந்த பாடத்தை புகழ்கிறார்கள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.